ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. இதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, சோம்பு, வரமிளகா. இது மூணுத்தையும் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். வாழைப்பூ 1 சின்னது பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்குனது, அது கூடவே பூண்டு நசுக்குனது ஒரு 10 பல்லு, இஞ்சி 1 ஸ்பூன் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி இலை 1 ஸ்பூன், புதினா இலை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு கலந்த உடனே கையில் எடுத்து பிடிச்சா உங்களுக்கு ஷேப்பாக பிடிக்க வரணும். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை உள்ளங்கையில் மாவை எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூ வடை மொறுமொறுன்னு வரணும்னா நீங்கள் கடலைப்பருப்பை கொரன்னு தான் அரைக்கணும். மைய அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுன்னு வராது. அதனால் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும். இது இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.